அனைவருக்கும் வணக்கம். மாதா, பிதா, குரு தெய்வங்களை வணங்கி, எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியும் வணங்குவோம். அனைவருக்கும் நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ், மெய்ஞானம், பிரபஞ்ச ஞானம் அனைத்தும் நிரம்ப கிடைக்கட்டும். அனைவருக்கும் எல்லா வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி ஆசிகள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். அனைவரையும் ஜி கஸ்டோ அன்புடன் வரவேற்கிறது. நம்ம பார்க்க போற பதிவு ஒரு ஆட்டிசம் சம்பந்தப்பட்ட குழந்தைகளை ஜாதகம் எப்படி சுட்டி காட்டுது அப்படின்னு பார்ப்போம். மிக கொடுமையான கிரக அமைப்புகளை கொண்ட ஜாதகங்களா இருக்கும். ஆனா மேலோட்டம் பார்த்தா தெரியாது. ஆட்டிசம் அப்படிங்கிற அந்த குழந்தைகளுடைய ஜாதகங்களை எடுத்து பார்த்தோம்னா மேலோட்டமா அது அப்படி தெரியாது. கொஞ்சம் டெப்தா பார்த்தோம்னா அந்த கிரக அடைவுகள் நம்மளை பிரமிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கொடுமையான வேதனையை அந்த ஜாதகரும் அந்த ஜாதகருடைய பெற்றோரும் அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மையை அந்த அமைப்பு தருது. குழந்தை மட்டும் இல்லாம பெற்றோரும் சேர்ந்து பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும்போது அந்த ஜாதகத்துல லக்கணம் 4, 9, 3மே கெடணும். கெட்டதான் ஜாதகருடன் சேர்ந்து தாய் தந்தையரும் கஷ்டப்படுகிறார்கள்ங்கிற வார்த்தையை சொல்ல முடியும். இது விதி நம்பர் 1. விதி நம்பர் 2, உடம்புல இது ஒரு குறை இருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான பாவகம் 8ஆம் பாவம். 8ஆம் பாவகம் அவன் ஒரு குறையை சுட்டி காட்டக்கூடிய பாவம். 8ஆம் பாவத்தில் நிற்கக்கூடிய கிரகமோ 8ல் நிற்கக்கூடிய ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகமோ 8ஆம் அதிபதியோ தான் குறையை சுட்டி காட்டுது. அப்ப குறையை சுட்டக்கூடிய இந்த 8ஆம் பாவ தொடர்புடைய கிரகங்கள் லக்கண டிகிரிக்கு நெருக்கமா இருந்தா குறைபாடு. அதான் விஷயம். முதல் தரமானதுன்னு சொன்னோம்னா லக்கணத்துக்கு நெருக்கமான 8ஆம் இட தொடர்பு. அதாவது 8ல் என்ற கிரகம், 8ஆம் அதிபதி, 8ல் என்ற கிரக சேர்க்கைகள் லக்கணத்துக்கு நெருக்கம்னா 3 பாகைக்குள்ள. 2வது விதி லக்னாதிபதிக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய 8ல் நின்ற கிரகம், 8ஆம் அதிபதி, 8ல் நின்ற கிரக சேர்க்கைகள். இவங்க வேற எந்த ராசியில வேணாலும் இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு ரிஷப லக்கண ஜாதகம், லக்கணத்துல குரு இருக்கார், லக்கணம் 13 இருக்குது, குருவும் 13 இருக்கிறார். லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய குரு லக்கணத்துல திக்பலம் பெற்றிருக்காரு. இது நல்ல அமைப்பா தான் வலுவா தெரியும். ஆனா லக்கணத்துல திக்பலம் பெற்ற குரு லக்கண டிகிரியிலே இருக்கிறார். அதனால இவர் குறையையும் கொடுப்பார், யோகத்தையும் கொடுப்பார். யோகத்தை எப்படி கொடுப்பார்னா திக்பலத்தினால கொடுப்பார். குறையை எப்படி கொடுப்பார்னா அஷ்டமாதிபதிங்கிறனால கொடுப்பார். இந்த குழந்தைக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு. அந்த குழந்தை அதிகமா பேசாது, அமைதியாவே இருக்கும். புரிந்து கொள்ளுதல் ரொம்ப குறைவா உள்ள குழந்தையா இருக்கு. இன்னொரு ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஒரு மிதன லக்கண ஜாதகம், 8வது வீட்டுல சனியும் சந்திரனும் புதனும் இருக்காங்க. லக்னாதிபதி 8வது வீட்டுல இருக்காரு. லக்னம் 22 டிகிரி, 8ல் நிற்கக்கூடிய புதனும் சனியும் 22 டிகிரி 22 டிகிரி. ஸோ அஷ்டமாதிபதியுடன் சேர்ந்த லக்னாதிபதி ஒரே இடத்துல இருக்காங்க. அது ஒரு குறையை கொடுக்குது. லக்னம் மிதனத்தில் 22 டிகிரி, 8ல் நிற்கக்கூடிய சனி புதன் 22 டிகிரி. இது நம்ம பாகை முறையில் ஒரே டிகிரியில் அமைகிறதுனால இவங்களுக்கும் பிறந்த இந்த குழந்தையும் ஒரு ஸ்பெஷல் செய்யுது. இந்த குழந்தை ஒரு நிமிஷம் கூட ஒரு இடத்துல நிற்காது, இயங்கிக்கிட்டே இருக்கு. அப்ப ஜாதகம் பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன கேள்விகள் இதில் இருக்கும் அப்படின்னா, இந்த குழந்தைகளுக்கு எதையும் தீர்வு உண்டான்னு ஒரு கேள்வி இருக்கும். அந்த ஸ்பெஷல் சைல்டுடைய குழந்தைகளுடைய உக்ரம் தணிவதற்கு நம்ம வழிபாடுகளை சொல்லலாம். அது சரியாகணும் சரியாகாதுங்கிறதுக்கு மருத்துவம் தான் அது பதில் சொல்ல போதும், மருத்துவ உலகத்தான் கொடுக்க போதும். ஆனா அந்த நோயோட வீரியத்தையும், நோயுடைய வீரியம் குறையும் காலத்தையும், குணமாகக்கூடிய சதவீதத்தையும் மெடிக்கல் ஆசிரியர் சொல்ல முடியுமானா சொல்ல முடியும். இதுக்கு என்ன சார் பரிகாரம் சொல்றது அப்படின்னா, பரிகாரம்ங்கிற வார்த்தையை விட வழிபாடு அல்லது பிரார்த்தனை அப்படின்னா, அந்த லக்னமோ இல்ல லக்னாதிபதியோ அஷ்டமாதிபதியோட எங்க மெர்ஜாகிறாங்களோ அந்த நட்சத்திராதிபதியுடைய வழிபாடு தான் சால சிறந்தது. இது விதி நம்பர் 1. நம்ம சொன்ன ஜாதத்துல 22 டிகிரி 22 டிகிரில சனி புதனும் சேர்ந்து இருக்கிறாங்கன்னா அந்த 22 மகரத்துல எந்த நட்சத்திரத்தை குறிக்குமோ அந்த நட்சத்திரத்தின் அதிதேவதை
அல்லது அதிபதி, சுட்டிக்காட்டு தெய்வம் ஈஸியா இருக்கும். முதல்ல சொன்ன ஜாதகம் ரிஷப லக்னம் ஜாதகம் லக்னம் 13 டிகிரியில் இருக்கிறார். குருவும் 13 இருக்கிறார். அந்த ரெண்டுமே 13 டிகிரி 13 இருக்கும் ரோஹி நட்சத்திரத்துல அமையும். அந்த ரோஹி நட்சத்திரத்துக்கான தெய்வங்களை கும்பிடுறது மூலியமா அந்த வியாதியை கொஞ்சம் வீரியத்தை குறைச்சு ஜாதகரை தற்காத்து கொள்ள வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த முறை ஒரு 25-30% மிக வேகமான பலனை தருகிறது. இந்த ஸ்பெஷல் சைல்டுக்கு மருத்துவம் தான் சால சிறந்தது. தேவையில்லாத பரிகாரங்களை செய்து குடிக்க வேண்டாம். வழிபாடு பண்ணுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க, நேர்த்திக்கடன் பாக்கியம் செஞ்சு வைங்க. அதெல்லாம் ஒரு 40 to 50% ரெக்கவரி நோக்கி கூட்டிகிட்டு வரும். ரெண்டாவது என்ன செய்யுதுன்னா, ஆகமி அப்படிங்கிறத நான் அடிக்கடிக்க ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே வருவேன். அப்படின்னு என்னன்னா, முன்னோர்கள் ஆத்மார்த்தமாக வழிபட்ட தெய்வத்தை அதற்கு பின்வரும் சந்ததி கும்பிடாம விட்டோம்னா அந்த கிரகத்தின் நட்சத்திரத்தில் வேற கிரகங்கள் அமையாது. வேறமா ஒருத்தர் முருகரை கும்பிட்டு வந்துட்டு இருக்கார், அவர் பிற்காலத்துல கும்பிடாம அவருடைய சந்ததி விட்டுருச்சு அப்படின்னா செவ்வாயோட நட்சத்திரத்துல அவருக்கு எந்த கிரகமும் வராது. செவ்வாய் அவருக்கு ஆகமி என்ற கிரகமாக அமையும். அப்ப செவ்வாய் சுற்றி காட்டக்கூடிய தெய்வங்களை ஆத்மார்த்தமா கும்பிடும்போது நல்ல மருத்துவர் கிடைக்கிறார். நல்ல மருத்துவர் கிடைத்தவன அந்த மருந்துகளும் அவருக்கு எளிதாக கிடைக்கிறது, மருத்துவ உதவி கிடைக்கிறது. எல்லா ஜாதகத்திலையும் செக் பண்ணுங்க. ஆகமி கிரகங்கள் எவ்வளவு இருக்கோ அந்த தேவதை வழிபடும் போது நம்ம தேடி கிடைக்காத ஒரு விஷயம் நம்ம பக்கத்திலேயே இருக்கலாம். அது அன்னைக்கு தான் கண்ணுக்கு தெரியும். இந்த ஆகமியோட வழிபாடு அப்படி ஒரு வேலையை செய்யுது. அப்படி கும்பிடும்போது நமக்கு நல்ல மருத்துவர் கிடைக்கிறார். மருத்துவர் கிடைச்சோன்னா அதுக்கு மருத்துவம் கிடைக்குது. மருத்துவ உதவி தேவைப்படுவர்களுக்கு வேற விதமான தகவல்களோ உதவிகளோ பண உதவிகளோ கிடைச்சு அவங்களும் ரெடியாகும். இந்த 2 விதிகள் ஸ்பெஷல் சைல்டுக்கான விதிகள்ல அருமையா வேலை செய்யுது. என்னோட அனுபவத்துல இந்த குழந்தை இனிமே பேசாது, இப்படித்தான் கத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்ன குழந்தை நார்மலா ஸ்கூலுக்கு போறதையும் இந்த வழிபாட்டுல செய்ய வச்சிருக்கு. ரொம்ப உக்கிரமா இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு பிரசன்னம் பார்த்து இந்த பிரசனத்து மூலயமா ஜாதத்துல கூடிய கிரகங்கள்ல எதை வேகமா வழிபாட்டு கட்டுப்பாட்டு கொண்டு வர முடியும். ஆனா மருத்துவம் இல்லாம வெறும் வழிபாட்டினால குணப்படுத்த முடியுமா? முடியாது. மருத்துவத்துடன் மருத்துவ சேவையுடன் இணைந்த பிரார்த்தனையும் வழிபாடும் வேகமாக அந்த குழந்தையை ஒரு குறிப்பிட்ட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்க முடியும். ஸோ இவங்களுக்கு ஒரு தெரப்பி கொடுக்கலாம், அதோட இதையும் சேர்த்து பண்ணிட்டு வரலாம். அப்போ 1-8 பாவத்துடைய நெருக்கமான தொடர்புகள் தான் உடல்ல இருக்கக்கூடிய குறைபாடுகளை தெளிவா சுட்டி காட்டுதுங்கிறத மறந்துடக்கூடாது. அதுக்கு அவர்கள் நின்ற நட்சத்திராதிபதி கும்பிடுவது சாலச் சிறந்தது. இதுதான் இன்ன வரைக்கும் பார்த்தோட சுருக்கம். 2வது, ஆகமிங்கிற கிரகம் என்னன்னு பார்த்து, அதாவது எந்த கிரகத்துக்கும் நட்சத்திரம் கொடுக்காத கிரகத்தை ஆகமி என்று சொல்கிறேன். அந்த எந்த கிரகத்துக்கும் நட்சத்திரம் கொடுக்காத கிரகம் ஆண் வீட்டில இருந்து ஆண் தெய்வங்களையும் பெண் வீட்டில இருந்தா பெண் தெய்வங்களை வழிபட்டு அந்த குறைபாட்டிலிருந்து தன்னை தற்காத்து கொள்ள முடியுங்கிறதான் என்னுடைய ஆய்வு, என்னுடைய ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லலாம். இதன் மூலியமா ஒருத்தருக்கு 50% பாதுகாப்பை நம்ம அளிக்க முடியும். அதோட அவங்க மருத்துவ உதவியும் சேரும்போது ஒரு வியாதி கண்ட்ரோலுக்கு வந்துடுது. அவங்க ஒரு 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 சந்தோஷத்தை, ஒரு மன அமைதியை பெறுகிறார்கள். ஸோ குறையில்லாத வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறதுக்காக மருத்துவ சோதனம் சொந்தமாக நிறைய ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கேன். அதுல வந்த விளைவுகளை தான் இந்த பதிவா பண்றேன். பயன்படுத்தி பாருங்க. இந்த ஸ்பெஷல் சைல்டு அப்படிங்கிற இந்த கேரக்டருக்கு நிறைய விதிகள் இருந்தாலும் கூட முக்கியமான விதியாக முதல்ல சொன்ன 2, 3வது விதி ராகுகளுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய அஷ்டமாதிபதியும் லக்னமும், ராகுகளுக்கு நெருக்கமான பாயில் இருக்கக்கூடிய அஷ்டமாதிபதியும் லக்னாதிபதியும் இந்த சிறப்பு குழந்தைகளை அதை சுட்டி காட்டு. இந்த 3 விதி தான் கூடுதலா இருக்கு. நிறைய விதிகள் இருந்தாலும் கூட இந்த 3 விதிகள்ல எல்லாமே அடங்கி வந்துடும். செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. நம்ம ஜிகாஸ்டோ என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஜோதிட விதிகளை எளிமைப்படுத்தி பாடத்திட்டங்களை மிக மிக எளிமைப்படுத்தி சொல்லி கொடுத்துட்டே வரும். ஸோ அதில் அடிப்படை ஜோதிட வகுப்புகள் மார்ச் மாதம் 2ஆம் தேதி ஆன்லைனில் நடக்க காத்திருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் அப்படியே அதை எளிமைப்படுத்திக்கிட்டே வரும். ஒரு வருஷத்துக்கு இன்னொரு வருஷம் இன்னும் கூடுதல் எளிமையாக இருக்கு. அடிப்படை படிக்கணும் விருப்பம் இருக்கவங்க
மார்ச் 2ஆம் தேதி வகுப்புல கலந்துக்கலாம். அதுக்கு கீழே இருக்கிற நம்பர்ல தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளலாம். நீங்க ஜோதிடம் படிப்பதற்கு முன் உங்களுடைய வாழ்க்கையின் அணுகுமுறை, ஜோதிடம் படித்ததற்கு முன்னால் உங்க வாழ்க்கையின் அணுகுமுறை 2ம் வேற வேறையா இருக்கும். உங்களை புரிந்து கொள்றது உங்களுக்கே எளிமையா இருக்கும். நீங்க வெளிப்படுத்துற விதம் எளிமையா இருக்கும். ஒவ்வொரு சம்பவத்துக்கும் காரணம் புரியும். அப்படி ஒரு அடிப்படையா இருக்கும். ஆன்லைன்ல படிக்கிறவங்க கீழே படிச்சு. அது இல்லாம ஏற்கனவே ஜோதிடரா இருக்கோம். எங்களுக்கு அடுத்த கட்ட ஒரு ஜோதிட அறிவு தேவை. இன்னும் கொஞ்சம் விருத்திக்கு வரணும் அப்படிங்கிறவங்களுக்கு மார்ச் மாசம் 1ஆம் தேதி ஜோதிடத்துடைய உயர்நிலை வகுப்பு ஆன்லைன் நடுவில் நடக்க காத்திருக்கிறது. ஸோ படிக்கணும் விருப்பம் இருக்கு. கீழே இருக்க நம்பர் தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளலாம். ஸோ ஜோதிடர்களுக்கும் ஜோதிடம் தெரியாதவர்களுக்கும் இது ஒரு எளிமையான பயிற்சியா இருக்குங்கிறது என்னுடைய அனுபவம். ஸோ எல்லாரும் ஒரு நல்ல பலன் அடையணும்னு விரும்புகிறேன். அனைவருக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச அறிவையும் பெருமையுடன் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள்.